அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை சத்யா. இன்னைக்கு ராமலிங்க வள்ளலார் அவர்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ராமலிங்க வள்ளலார் அவர்கள் தன்னுடைய 9வது வயதில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். தன்னுடைய 12வது வயதில் ஆன்மீக நெறியில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். தான் வழிபடக்கூடிய கடவுளாக முருகனையும், தன் வழிபடும் குருவாக சம்பந்தரையும், தான் வழிபடும் நூலாக திருவாசகத்தையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டவர். திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்ற அற்புதமான வரிகளுக்கு இணையாக திருவாசகத்தையே தன் வாழ்நாள் முழுதும் இரவு தூங்குவதற்கு முன்னர் அதையே ஓதி அதன் வழி நடந்தவர் வள்ளலார் அவர்கள். மாணிக்க வாசகத்திற்கு அளித்தது போலவே இவருக்கும் செஞ்சுடர் பூ அளிக்கப்பட்டது.